Welcome to GSV Tamil Info. பாரதியை, ஸ்ரீஸ்ரீயை, சதாஹசன் மண்டோவை, மகாஸ்வேதா தேவியை, சிவராம் காரந்தை, குவேம்புவை, பைரப்பாவை, பன்னாலால் பட்டேலை, பஷீரை, தகழியை, MT வாசுதேவன் நாயரை, OV விஜயனை, புதுமை பித்தனை, ஜெயகாந்தனை, கல்கியை, கி ராஜநாராயணனை, அசோகமுத்திரனை, ஞான கூத்தனை, தி ஜானகிராமனை, சுந்தர ராமசாமியை, நாஞ்சில் நாடனை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்ல தவறிவிட்டோம். கார்டியன் இதழில் ஒரு கட்டுரை வெளியாக இருந்தது. வாசிப்பு இன்பத்திற்காக எதையும் வாசிக்காத இந்தியாவில் எதற்கு இத்தனை இலக்கிய திருவிழாக்கள் நிகழ்கிறது என்பது அந்த கட்டுரையின் மையமான கேள்வியாக இருந்தது. இலக்கிய திருவிழாக்களுக்கு செல்வது வெறும் சமூக அந்தஸ்தை காட்டுவதற்காகத்தான். ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வேடிக்கை பார்க்க செல்வது போலத்தான் இந்தியர்கள் இலக்கிய திருவிழாக்களுக்கு செல்கிறார்கள். செலிபிரிட்டிகளை பார்ப்பதும், இசை நிகழ்ச்சிகளை கேட்பதும், கைவினை பொருட்களை வாங்குவதும் தான் இந்த இடம், இந்த இலக்கிய திருவிழாக்கள் என்கிறது அந்த கட்டுரை. ஒரு இந்தியரால் எழுதப்பட்டிருந்தாலும் அக்கட்டுரை கார்டியன் பத்திரிகையின் பிரிட்டிஷ் முதலாளிகளின் மனோபாவத்தை கொண்டிருந்தது. இந்தியாவை பற்றி மேற்குலகம் கொண்டிருக்கும் பாம்பு பிடாரர்களின் நாடு எனும் இளக்காரமான பார்வையையே அக்கட்டுரை பிரதிபலிக்கிறது. இந்தியாவை பற்றியும், இந்தியர்களை பற்றியும், இந்திய இலக்கியங்களை பற்றியும் இத்தகு பார்வை உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நாம் தான். நாம் ஷேக்ஸ்பியர், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஜேன் ஆஸ்டன், ஜார்ஜ் ஆர்வெல், அகதா கிறிஸ்டி, J.K. ராலிங், ரோல்ட் டால், C.S. லூயிஸ் என்று எண்ணற்ற பிரிட்டிஷ் இலக்கிய ஆசிரியர்களை வாசித்து தள்ளி இருக்கிறோம். பிரிட்டிஷ் எழுத்தாளர்களின் மாபெரும் சந்தை இந்தியாதான். மேற்கு எழுத்தாளர்களை வாசித்து தள்ளுவதில் நாம் காட்டிய அக்கறையை நமது எழுத்தாளர்களை மேற்குக்கு கொண்டு செல்வதை காட்ட தவறிவிட்டோம் நாம்.